ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு தோட்ட அப்டேட்டுக்காக நான் புதுதாக இங்க பாருங்க ஏலக்காய் செடி, அப்புறம் இது வந்து மிளகு செடி, செடி மிளகு அப்படின்வாங்க. எவ்வளவு மிளகு இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? ஃபுல்லா செடி ஃபுல்லா மிளகு இருக்கு பாருங்க. இனி எங்க வீட்டுல நாங்களே மிளகு உற்பத்தி பண்ணிக்கலாம். இது எங்க வாங்கினேன்னா சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்க கிரீன்லேண்ட் நர்சரியில வாங்கினேன். இப்போ இந்த செடியை நட்டுலாம். செடி நடுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்க 2 குழி எடுத்தாச்சு. செடி வந்து ரொம்ப நிழலான இடத்துல தான் வரும், ரொம்ப வெயில எல்லாம் சன்லைட் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் மாமர நிழல் அடியில இதை நட போறேன். இது நடுறதுக்கு இங்க எங்களுடைய மண் வந்து கொஞ்சம் களிமண், அதனால தனியா செம்மண் பாக்கெட் வாங்கியாச்சு. இதுல வந்து மாட்டு எரு எல்லாமே மிக்சடா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். பாதி போட்டு புண்ணாக்கு அப்புறம் மண்புழு உரம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு கை அடியில் போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இப்போ ஹைட்டு போதுமானு பார்ப்போம். ஹைட் ஓகே. நம்ம கவரை பிக்கணும், எந்த டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும். அதுதான் இப்போ அழகா உள்ள வச்சாச்சு. இப்போ பாக்கி செம்மண்ணை போட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். அலையும் கொஞ்சம் மண்புழு உரம் அப்புறம் வேப்ப முன்னாக்கு கலந்ததை தூக்கலாம். கலர் லைட்டா மேலோட கலர். இடி மிளகா இருந்தாலும் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும்ல, புதுசா நட்டது காத்து அடிக்கலாம். அதனால இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கட்டாய் கொடுத்துக்கலாம், வச்சு கட்டிடலாம். இது கொஞ்சம் கீழே தொங்குது, அதனால அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ ஏலக்காய் செடி உள்ள ஹைட் பார்த்து தான் பார்த்துப்போம். எடுத்தாச்சு. மண்புழு வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம் வேப்ப முன்னாக்கு போட்டு கலரிக்கலாம். அப்போ ஏதாவது வண்டு அந்த மாதிரி பூச்சிங்க வந்து வேப்ப முன்னாக்கு வராது. மண்புழு வரத்துக்கு கொஞ்சம் நல்லா செடி வளரும். ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு 2 சப்போர்ட் கொடுக்கணும், 2 செடியா இருக்கு. வாங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம். அதுவும் எப்படி ஊற்ற போறேன்னா, எங்க வீட்டிலே இருக்கிற குளத்துல இருந்து தண்ணியை மட்டும் நான் ஊற்ற போறேன். பார்த்தீங்களா குளம் இந்த பாக்கெட்டு. 2 செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். செடி நட்டோடனே நல்லா ஃபுல்லாக தேங்குற அளவுக்கு தண்ணி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எங்க வீட்டு ஏலக்காய் மிளகு செடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீட்லயும் இந்த மாதிரி வளர்க்கணும்னா சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட A to Z எல்லா செடிகளுமே இருக்கு. செடிங்க மட்டும் இல்ல, அதுக்கு தேவையான உரம், மண்புழு உரம், இயற்கை உரம், ஆர்கானிக் பயோ ஃபெர்டிலைசர் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செடி வளர்க்க பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். உங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஐசக், பாய் பாய்.